சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகர் இருக்கிறாங்க? அதுக்கப்புறம் யாரா பண்ணிருக்காங்க? நடிகர் சிவகுமார் தனது மகன் சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ பட விழாவில் தமிழ் சினிமாவில் இதுவரை சூர்யாவிற்கு முன்பும் சரி பின்னரும் சரி எந்த ஒரு நடிகரும் உடலில் சிக்ஸ் பேக்ஸ் வைத்ததில்லை என்று சவால் விடும் வகையில் மேடையில் பேசினார். அவரது இந்த கருத்து எந்த அளவிற்கு உண்மை என்று ஆராய்ந்த போது தமிழ் திரையுலகில் கட்டுமஸ்தான உடலுக்கு சொந்தக்காரராக முதலில் பார்க்கப்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் நினைவிற்கு வந்தார். அவருக்கு பிறகு காக்கி சட்டை படத்தில் கமலஹாசன் தனது உடற்பயிற்சி சாகசத்தை நிகழ்த்தி காட்டினார். தற்போது வரை ஒரு நடிகரும் கயிற்றின் உதவியின்றி இப்படி பைப்பில் ஏறி இறங்கியது கிடையாது. ஆயிரத்து 1990களில் வெளியான புலன் விசாரணை படத்தில் கிளைமாக்ஸ் சண்டை காட்சியில் சட்டையை கிழித்துக் கொண்டு தனது உடல் பராக்கிரமத்தை காட்டியதால் ஆணழகன் சரத்குமார் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஆக்ஷன் நாயகனாக வலம் வந்தார். தில் படத்தில் ஆரம்பித்த விக்ரம் அண்மையில் வெளியான வீரதீர சூரன் வரை உடலை வருத்தி நடித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பிறகு தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஹீரோக்களில் சூர்யா நந்தா படத்தில் தனது உடலை வருத்தி மேம்படுத்தினாலும் வாரணமாயிரம் அவரை சிக்ஸ் பேக்ஸ் உடைய நாயகனாக திரையில் காட்டியது. ஒல்லி குச்சான் நடிகர் என்று விமர்சிக்கப்பட்ட தனுஷ் பொல்லாதவன் படத்தில் சிக்ஸ் பேக்கோடு அதகலம் செய்தார். வழக்கமாக நாயகர்கள் சண்டை காட்சிகளில் சட்டையை கழட்டி போட்டுவிட்டு சிக்ஸ் பேக் காட்டுவார்கள். ஆனால் வித்தியாசமாக விஷால் சத்தியம் படத்தில் பாடல் காட்சிக்காக சிக்ஸ் பேக்ஸை காண்பித்து நடித்திருந்தார். குண்டான நடிகர், தொப்பை நடிகர் என்றெல்லாம் எதிர்த்தரப்பினரால் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகிய அஜித்குமார் விவேகம் படத்தில் சிக்ஸ் பேக்கை வைத்து நடித்திருந்தார். நடிகர் அருண் விஜய் தற்போது வரை அனைத்து படங்களிலும் சிக்ஸ் பேக்கோடு தான் இருக்கிறார். நடிகர் பரத், விஷ்ணு விஷால், ஆர்யா, சூரி, கட்டதுரை நடிகர் ரியாஸ்கான், மொட்டை ராஜேந்திரன் என தமிழ் சினிமாவில் சிக்ஸ் பேக்ஸ் வைத்திருக்கும் நடிகர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. எந்த நடிகர்களை எல்லாம் விட கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் கடுமையாக உழைக்கின்ற லட்சோபல லட்ச உழைப்பாளிகளின் உடல் கூட பழனி படிக்கட்டுகள் போல சிக்ஸ் பேக்ஸ் 8 பேக்குகளாக இருக்கிறது. அவரவர் பிழைப்பிற்காக தங்கள் உடலை வருத்தி வியர்வை சிந்தி உழைப்பதாக சுட்டிக்காட்டுகின்றனர் ரசிகர்கள். ஒரு தந்தை என்ற முறையில் சிவகுமாருக்கு சூர்யாவின் செயல் வியப்பாகவும் மெச்சத்தகுந்ததாகவும் இருப்பதில் தவறில்லை. அதே நேரத்தில் மேடையில் தமிழ் திரையுலகினர் முன்னிலையில் தமிழ் சினிமாவில் உள்ள மற்ற நடிகர்களை வம்புக்கு இழுக்கும் வகையில் அவர் இப்படி பேசியிருக்க கூடாது என்பதே சினிமா ரசிகர்களின் ஆதங்கமாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.